அது மாத்திரமல்ல, இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்கள் நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் நமக்கு யோனதனே சபாநாயகர் பிரதேஷ் குலுக்கன் தவிசாளர் அவர்களே, அப்ப அதனால் வேண்டி சபாநாயகர் அவர்களே, அப்ப நாங்கள் சொல்ல வந்து என்னவென்றால் வேறு எதுமல்ல, அப்ப அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கும் அது தொடர்பிலான பிரச்சனைகள். The former minister of water supply, I have to clarify something the honorable minister had spoken about. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன். கௌரவ டிவி சாணக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாரு. ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து 10 mgல இருக்க வேண்டியது 14 mgல இருக்குன்னு. அதுக்கு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் வந்து, நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன். அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க வந்து மறுபடியும் உறுப்பினர் அவர்களே, தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, சரியா? அதனால வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை. நானும் அதை தான் சொன்னேன். நான் கேட்டேன், அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார். அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா இதுகளை பத்தி நான் சொல்றதுக்கு வரல. அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தோட்ட தொழிலாளர்களை பத்தி பார்க்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். ஏண்டா தோட்ட தொழிலாளர் அன்றைக்கு உங்களை கை கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க தோட்ட தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமந்த வித்யாரத்ன. அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார். அப்ப அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.